டிசைன் ஒன்று வைக்க போகிறேன். அதை எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இந்த வீடியோவில். இந்த டிசைன் வந்து திருப்பூர்லேருந்து எங்கள் அம்மா வந்து இது எப்படி வைக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கள் மம்மிக்காக இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டிசைனுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ப்ளவுஸில் நெக்கு வந்து நார்மலாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் கேன்வாஸில் நெக் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைன் கொடுக்குறதா வேறு கலரில் நீங்கள் டிசைனுக்கு கிளாத் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து பிசுரோடு அடிச்சுக்கோங்க. அப்படி இல்லை நான் பைப்பிங் கொடுக்கலன்னா நீங்கள் ரிவர்ஸில் ரிட்டன் அடித்து திருப்பிக்கலாம். ஓகேங்களா? சும்மா டம்மியாக தைச்சி காட்டுறேன். இந்த டிசைன் இன்னும் வரும்போது தைக்கலான்னு பார்த்தேன். சரி, அவங்க அர்ஜென்ட்டாக ஒரு வீடியோ போடுற சொன்னதுனால நான் அப்படி போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம நார்மலாக டிசைனுக்கு சமோசா ரெடி பண்ணுவோம்ல, நாங்கள் சமோசா மாதிரின்னு சொல்லுவோம், நீங்கள் மற்றவங்க எப்படி சொல்கிறீங்கன்னு தெரில. ஸோ அதுக்கு இந்த மாதிரி நாலா பக்கம் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங், நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோல்டிங், நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோல்டிங். ஸோ இந்த மாதிரி 3 ஃபோல்டிங் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நிறைய பீசஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை என்ன பண்ணுறீங்க, அடுத்து பாருங்கள், இந்த அடியில் இப்படி வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி எல்லாமே வச்சு ஸ்டிச் போட்டிங்கன்னா லாஸ்ட்டாக டெட் வரைக்கும் இந்த பிசுறு வரதை உள்ளே வச்சு கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிக்கோங்க. ரொம்ப கிட்ட வைக்க வேண்டாம். இது ப்ளவுஸில் வச்சு தைக்கும் போது இன்னும் டிசைன் நல்லா அழகாக தெரியும். ஒரே பக்கம் ஈவனாக வச்சிடலாம். லீஃப் டிசைன்னா தான் நீங்கள் வந்து வேறு மாதிரி வைக்கிற மாதிரி வரும். இது நம்ம லீஃப் டிசைனுக்கு வைக்கும் போது நீங்கள் இப்படி ஆப்போசிட்டில் திருப்பி வச்சுட்டு வரணும். லீஃப் டிசைன் வச்சா இப்படி விரிச்சோம்னா லீஃப் மாதிரி வரும். இதே வந்து இப்படி மடிச்சிங்கன்னா பாக்ஸ் டைப்பில் வந்துடும். ஸோ நீங்கள் டிசைன் வைக்கிறது பாக்ஸ் டைப்பில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரே பக்கமே வச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் அதே லீஃப் டிசைன் இப்படி விரித்து இலை மாதிரி வைக்கிறதா இருந்தால் பாதிக்கு மேலே நீங்கள் ரிவர்ஸில் இப்படி வைக்கணும். இப்போ இப்படி வச்சுட்டு வர்றதை வந்து இப்படி வைக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நார்மலாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா டிசைன் வந்து வேறு மாதிரி வைக்கிறோம். ஸோ பத்தலை இதுக்கு டிசைனுக்காக எவ்வளோ வருதோ அது வைக்கிறேன். இப்போது ஒன்றும் இல்லை, இப்படி மடித்து தையல் அடிச்சு இப்படி மடித்து நீங்கள் பீடு கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும். தையல் அடிக்கணும், தையல் தான் அடிக்கணும், தையல் அடிச்சுடுவாங்க. இப்படி மடித்து இப்படி டிசைன் பண்ணணும். மணி தான் கட்டணும். புஷ் பண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.